வசுந்தரா ஓர் பேரழகி. இன்றிலிருந்து சுமார் 2500 வருடங்களுக்கு முன் சேர நாட்டின் எல்லைப் பகுதியில் அமைந்திருந்த சத்தியவன காட்டுப் பகுதியை ஒட்டி ஓர் அழகான மலை கிராமம் அமைந்திருந்தது. அதன் பெயர் ராஜமங்கலம். அந்த அடர்ந்த சத்தியவன காட்டில் அமானுஷமான நிகழ்வுகள் இன்றளவும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. அந்த காட்டுக்கும் கிராமத்திற்கும் அரைக்காத தூரத்தில் ஓர் நீர்வீழ்ச்சி இருந்தது. அதை ஒட்டி ஓர் சிறிய காளி கோவில் இருந்தது. ஒரு நாள் மாலை அந்த நீர்வீழ்ச்சியில் ஓர் அழகான பெண் நீராடிக்கொண்டு இருந்தாள். அருவியில் இருந்து சிதறிய நீர்த்துளிகள் அவள் மேனி எங்கும் தெறிக்க, அந்த குளிர்ந்த நீரில் ஓர் தேவலோக பதுமை போல நீராடிக்கொண்டு இருந்தாள். அவள் மிகவும் அழகானவள். ஒல்லியான தேகமும் கருமையான நீண்ட கூந்தலும் கள்ளம் கபடமற்ற அவள் மான் விழிகளும் நட்சத்திரம் போல் மின்னும் அழகுடைய ஓர் கை தேர்ந்த சிற்பி பார்த்து பார்த்து செதுக்கிய தங்க சிலை போல் மின்னும் தேகமும் அங்கு வளைவுகளும் நெளிவுகளும் கொண்டவள். மொத்தத்தில் அவளை பார்த்த நொடியே ஓர் தெய்வீக கலை அவளை சுற்றி படர்ந்து இருப்பதை பார்க்க முடியும். அவளை காணும் எந்த ஆண்மகனும் அவள் பாதத்தில் தன் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என விரும்புவான். அப்படிப்பட்ட பேரழகி அவள். ஆனால் அவளோ ஓர் ஆண்மகனை கூட நிமிர்ந்து பார்த்ததில்லை. ஒரு ஆண்மகனின் முகலட்சணம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தோழிகள் பலர் பேசிக் கொண்டிருக்கும் போதும் ஆனால் இவள் தலை நிமிர்ந்து பார்த்ததில்லை. ஒரு ஆண்மகனின் பார்க்க கூடாது என அவள் பெற்றோர்கள் சொல்லி சொல்லி அவளை வளர்த்தனர். அந்த பெண்ணின் பெற்றோர் நந்தர் மற்றும் அஸ்வினி. இருவரின் ஒரே மகள் வசுந்தரா. பேருக்கேற்றற்போல் வசுந்தரமான வனப்புடையவள். வசுந்தரா ஓர் பேரழகி. அவள் பிறந்த தினத்தில் அவள் தந்தை நந்தர் மற்றும் அஸ்வினியின் அண்ணன் வேலன் இருவரும் பிறந்த குழந்தையை காண ஆவலாய் சென்று கொண்டு இருந்தனர். அப்பொழுது வழியில் இருவரின் முன் தோன்றிய ஒரு நிமித்தக்காரன் நந்தருக்கு குறிக்கூறினான். நான் நிமித்தக்காரன், நான் கூறுவது பலிக்கும். நான் நிமித்தக்காரன், நான் கூறுவது பலிக்கும் என்று ஆவேசமாய் கத்திக்கொண்டே இருவரின் முன் வந்து நின்றான். அதை கேட்ட நந்தர் வேலன் இருவரும் சற்று திடுக்கிட்டனர். நந்தரே, உங்களுக்கு ஒரு நிமித்தம் கூறி வந்தேன் என்று அந்த நிமித்தக்காரன் வசுந்தராவின் தந்தை நந்தரை பார்த்து ஆவேசமாய் கூறினான். அதற்கு நந்தர், சொல்லுங்கள், எனக்கு என்ன குறி கூறப்போகிறீர்கள் என்று ஆவலாய் கேட்டார். அப்பொழுது ஏதாவது ஒரு காரியம் நினைத்து வெளியே செல்லும் பொழுது வழியில் நிமித்தக்காரன் வந்தால் நல்ல சகுனம் என்பார்கள். ஒரு சில நேரங்களில் அதுவே தீய சகுனமாக மாறிவிடும். நந்தரே, நீர் என்று தலையை இருமுற ஆட்டிக்கொண்டு, பின் நந்தரே, நீ பெற்றது பெண் பிள்ளை என்றும் அவள் அற்புதமானவள், ஐஸ்வர்யத்தை அவர்களின் வீட்டில் நிறைக்கப் போகும் யோகம் கொண்டவள் என்றும் அவளை தாங்கள் பெற்றதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அவள் பிறந்த நேரத்தின்படி அவள் பிறவி பலனை அடைய வேண்டுமானால் அவள் எந்த ஆண் மகனையும் கண்ணெடுத்து பார்க்க கூடாது என்று அவளின் கணவனை அவளை தேர்ந்தெடுக்க கூடாது என்று கூறினான். பின் நந்தரே, நான் கூறுவதை கேளுங்கள். எந்த ஆணையும் உங்கள் மகள் கண்ணெடுத்து பார்க்க கூடாதபடி பார்த்து கொள்ளவும். அவள் 18 வயதின் போது அவள் அடைய போகும் பிறவி பலன் அவள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அவன் சென்று விட்டான். அதன்படியே நந்தர் அவர் மகள் வசுந்தராவை இவ்வாறு ஆண்களை கண்ணெடுத்து பார்க்கக்கூடாது என்று கூறி வளர்த்தார். வசுந்தரா குளித்த பின் அருகில் உள்ள காளி கோவிலுக்கு செல்ல நீரிலிருந்து ஒரு அழகிய வெண்தாமரை மலர் மேலே வருவது போல அவள் அழகான அங்க அசைவுகளுடன் நீரை விட்டு வெளியே வந்தாள். அவள் அழகிய மேனி எங்கும் நீர்த்துளிகள் முட்டு முட்டாக படர்ந்திருந்தன. அருவிக்கரை அருகே இருக்கும் ஓர் பாறையின் மீது ஒரு பட்டு துணி விரிக்கப்பட்டு அதன் மேல் அப்போதுதான் பறிக்கப்பட்ட அழகிய காட்டு மலர்கள் பல குவிந்து இருந்தன. அந்த மலர்களின் வாசனை ஒருவித புத்துணர்வை கொடுத்தது. அவள் மேலே வந்ததும் அந்த பட்டு துணியின் 4 நுனைகளையும் திருட்டி அந்த பூக்களை அடக்கிய பட்டு துணியை
தன் ஈரமான புடவையில் வைத்து அதை சுருட்டி இடுப்பில் செருகிக் கொண்டு நடந்தாள். வெண்மை நிற பருத்தி உடையை அணிந்திருந்தாள். அதில் பூ வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. பாதம் வரை கட்டிய அந்த ஆடையின் வழியே நீர் சொட்டு சொட்டாக அந்த நீர் துணியுடன் அவள் நடக்க ஈரமான கால் சுவடுகள் பாறை மேல் அழகாய் பதிந்து அவள் முழங்கால் வரை நீண்டு இருந்த ஈரமான கூந்தலில் இருந்து நீர்த்துளிகள் சொட்டியது. அவள் அப்படியே மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து இரு கைகளையும் கூப்பி வாயில் மெல்லிய குரலில் ஏதோ மந்திரத்தை உச்சரித்தவாறே கோவிலை நோக்கி நடக்கத் துவங்கினாள். தினமும் இந்த காளி கோவிலுக்கு பூக்கள் தொடுப்பது, நீர் வார்ப்பதும், கோவிலை சுத்தம் செய்வதிலும், குருக்களுக்கு உதவுவதும், இதர பணிகளை குருக்களிடம் கேட்டு கேட்டு உற்சாகமாக செய்து தருவதும் தான் இவளது வேலையாக இருந்தது. இந்த கோவிலை தாண்டி இருக்கும் சத்தியவனக்காட்டிற்குள் யாரும் போக மாட்டார்கள். உண்மையில் இந்த காட்டின் எல்லை அந்த காளி கோவிலும் அருவியும் தான். அதை தாண்டி ஊர் மக்கள் காட்டுக்குள் நுழைய மாட்டார்கள். ஏனெனில் அந்த காட்டில் பலவித தீய சக்திகளும் நடமாடிக்கொண்டு இருந்தது. உயிரை குடிக்கும் இரத்த நிற மாமிசமும், தினமும் கொள்ளிவாய் பிசாசுகளும் என பலவிதமான கொடூரமான பூச்சிகளும் அந்த அடர்ந்த காட்டினுள் மறைந்து உள்ளன. சில மந்திரவாதிகள் மற்றும் மாந்திரிகம் செய்யும் சூனியக்காரிகள், அகோரிகள் இவர்கள் அடிக்கடி அந்த காட்டினுள் நடமாடுவார்கள். அவர்கள் அதர்வன மந்திரத்தினை பயன்படுத்தி சூனியம் செய்வது, ராட்சசிகளை ஏவி விடுவது போன்ற காரியங்களை செய்து வந்தனர். அவர்களுக்கென தீய மோகினிகளும் ராட்சசிகளும் சாத்தான்களும் ஏவல் வேலை ஆட்களும் இருந்தனர். ஆனால் அந்த அழகிய பெண்ணோ கொஞ்சமும் பயமின்றி அடிக்கடி அந்த காட்டினுள் சுற்றித் திரிவாள். அவள் காட்டு மலர்களை பிரித்து பூத்தெடுத்து காளி கோவிலுக்கு சூடுவாள். கள்ளம் கபடமற்ற அவள் அந்த காட்டினில் அனைத்து மூலைகளிலும் சுற்றித் திரிவாள். இன்றும் அவள் காட்டில் வளரும் மலர்களை பறித்து கொண்டு வந்திருந்தாள். அந்த மலர்களை காளிக்கு தொடுக்கும் முன் குளித்துவிட்டு வர வேண்டும் என்பதற்காக நதியில் இறங்கினாள். இப்போது அந்த ஈரத் துணியுடன் அந்த கோவிலுக்குள் அமர்ந்து மாலைகளை தொடுக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது கோவில் குருக்கள் அங்கு வந்தார். அவர் சிறு வயது முதல் அந்த பெண்ணை பார்த்திருக்கிறார். குருக்கள் அவளை எப்பொழுதும் தன் சொந்த மகள் போல் பாசமாக நடத்துவார். அம்மா குழந்தையே, ஏன் இப்படி ஈரத்துணியுடன் அமர்ந்திருக்கிறாய்? உன் உடம்புக்கு ஏதாவது கேடு வந்துவிட போகிறதம்மா என்று அன்பாக கேட்டார் குருக்கள். காளி மாதாவிற்கு சேவை செய்யும் போது எனக்கு ஒன்றும் ஆகாது ஐயா என்று வசுந்தரா தன் தலையை குனிந்து கொண்டே அவரின் பாதங்களை பார்த்து பேசிய குரல் கீதமாக ஒலித்தது. நீ பிடிவாதி காரிமா, உன்னை ஒரு குறை கூறாமல் அந்த காளி அன்னை உன்னை பார்த்து கொள்ளட்டும். நான் சென்று காளி மாதாவிற்கு அலங்காரம் செய்கின்றேன். மாலை பூஜைக்கு நேரம் ஆகிவிட்டது. நீ மலர்களை தொடுத்துவிட்டு இந்த தட்டில் வைத்துவிடமா என்று கூறி சென்றார். மலர்களை தொடுக்கும் போதே இனிய பாடல்களை பாடிக்கொண்டு இருந்தாள் வசுந்தரா. அவள் குரலில் அந்த பாடல்களை கேட்போர் மதிமயங்கிவிடும். சில நேரங்களில் அவள் பாடிக்கொண்டே இந்த காட்டினுள் நடனம் ஆடுவாள். இந்திரலோகத்தில் இருக்கும் தேவக்கண்ணியின் நடனம் விடவும் அழகாய் அற்புதமாக ஆடுவாள் வசுந்தரா. வசுந்தரா இப்படியே தேவகணம் பாடிக்கொண்டிருக்க அப்பொழுது அங்கு அக்கா அக்கா என்று கத்திக்கொண்டே மூச்சரைக்க வானதி ஓடி வந்தாள். அடியே வானதி, ஏன் இப்படி ஓடி வருகிறாய் என்று வசுந்தரா கேட்டாள். அதற்கு வானதி, வசுந்தரா அக்கா, உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா என்று அழகாய் தன் சிறிய தலையை ஆட்டிக்கொண்டே கேட்டாள். ஏன் என்னை தேடி அலைந்தாய்? ஆனால் ஏன்? நான் எப்பொழுதும் இங்கு காளி அம்மன் சன்னதியில் தானே இருப்பேன். ஏன் என்னை தேடி இப்படி ஓடி வருகிறாய் என்று வியப்பில் கேட்டாள் வசுந்தரா. வானதி 14 வயது சிறுமி. அவளுக்கு வசுந்தராவை மிகவும் பிடிக்கும். அப்பொழுது வசுந்தராவின் வீட்டில் அவளோடு விளையாடி கொண்டே இருப்பாள். வசுந்தராவும் அவளின் சொந்த அக்காவை போல பார்த்து கொள்வாள். அக்கா, நான் ஒரு செய்தி கேட்டேன். அதை தங்களிடம் கூறவே ஓடி வந்தேன். என்ன செய்தி என்று அதை அறிந்து கொள்ள ஆர்வத்துடன்
கையில் கட்டும் மலர்களை நெருக்கத் தொடுத்து கொண்டே கேட்டாள் வசுந்தரா. அக்கா, உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறதாம் என்று வானதி கூற, என்ன என்று கேட்ட வசுந்தராவின் முகம் அதிர்ச்சியை வெளிக்காட்டியது. வசுந்தராவின் திருமணம் என்றதும் காற்றுக்குள் பறவைகள் விலங்குகள் ஒலி எழுப்ப துவங்கின. காற்றுக்குள் நிலவிய அமைதியான சூழ்நிலை மாறி ஆங்காங்கே கோரமான சத்தங்கள் கேட்டன. மரங்கள் எல்லாம் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்தன. தவம் செய்து கொண்டிருந்த அகோரிகள் சிரிக்கத் தொடங்கினர். நாள் நெருங்கிவிட்டது, எங்கள் காரியம் கைகூடும் நாள் நெருங்கிவிட்டது வசுந்தரா. அதில் ஒரு அகோரி கத்தினார். இதை எதுவும் வசுந்தராவால் கவனிக்கவில்லை. வானதி, சொல், நீ சொல்வது உண்மையா என்று நம்ப முடியாமல் கேட்டாள் வசுந்தரா. ஆமக்கா, உண்மையில் திருமணம்தான், அதுவும் உங்களுக்குத்தான். வானதி, உனக்கு எப்படி அது தெரிந்தது? விளையாடாத பெண்ணே. அக்கா, நான் ஏன் விளையாடப் போகிறேன்? நான் உண்மையைதான் கூறுகின்றேன். உங்களுக்கு 18 வயது ஆகப் போகுவதாகவும் இன்னும் 2 மாதத்திற்குள் திருமணம் செய்ய வேண்டும் என்று மாப்பிளையை பற்றி பேச ஜோசியரை பார்க்க நாளை போவதாகவும் உங்கள் தந்தை என் தந்தையிடம் பேசிக்கொண்டு இருந்தார். அதை நான் கேட்டுவிட்டு ஓடி வந்து விட்டேன் என்று வானதி சிரித்தபடி கூறினாள். வசுந்தரா எதுவும் பேசாமல் தலையை குனிந்தாள். அக்கா, வெக்கப்படுறியா? பார், உன் கன்னங்கள் சிவக்கின்றன என்று கூறி கேலி செய்தாள் வானதி. பேசாமல் இரு வானதி என்று செல்லமாய் வசுந்தரா கடிந்து கொண்டாள். அக்கா, நீ எந்த ஆண்மகனையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டாய். எப்படி உன் கணவரை தேர்ந்தெடுக்கப் போகிறாய்? அடியே அதிக பிரசங்கி, பேசாத என்று தன் தலையை குனிந்து கொண்டாள். அக்கா, நான் இன்னொரு செய்தியும் கூற வேண்டும் என்று முகத்தில் சிரிப்புடன் கேட்டாள் வானதி. மற்றொன்றா? என்ன செய்தி அது என்று லேசான குரலில் குனிந்தபடி கேட்டாள் வசுந்தரா. அக்கா, உங்களுக்கு வரப்போகும் கணவனை பற்றி எனக்கு தெரியும் என்று குறும்பாக சிரிப்புடன் வானதி கூறினாள். அது எப்படி உனக்கு தெரியும்? ஏமாற்ற நினைக்காதே வானதி, போதும் உன் விளையாட்டு என்று கடிந்தாள் வசுந்தரா. அக்கா, நான் பொய் கூறவில்லை, உண்மையில் தெரியும். அவர் யார் சொல்லட்டுமா என்று கையை ஒரு கன்னத்தில் வைத்து கொண்டு சொல் என்று ஒரே வார்த்தையில் பதில் வர, அக்கா, உனக்கான ஆண்மகன் உன் தாய் மாமன் மகன்தான். அவர் பெரிய சிற்பி என்று உங்கள் தந்தை கூறிக்கொண்டிருக்க அது போகும் போக்கில் என் காதுகளில் அது விழுந்தது. அதை நான் அப்படியே கூற வந்தேன். என் தாய் மாமனின் மகன். ஆனால் அவர் வெகு வருடம் இந்த ஊரிலேயே இல்லை. நான் சிறிய பெண்ணாக இருக்கும்போதே என் மாமன் நகரத்திற்கு சென்று விட்டார். அரசரின் போர் படையில் சேர்ந்து விட்டார் என்று என் அன்னை கூறுவார். ஆமக்கா, ஆனால் உன் தாய் மாமனின் மகன் ஓர் சிற்பி, போர் வீரன் அல்ல. பல நாடுகளுக்கு சென்று அவரது திறமைகளை வளர்த்து கொண்டார். இப்பொழுது நமது ஊருக்கு வரப்போகிறார். அவர் வரும்போது உனக்கும் அவருக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டு இருந்தார்கள். அது சரி அக்கா, நீ உன் வருங்கால கணவனை கண்ணெடுத்து பார்ப்பாயா? சொல் என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள் வசுந்தரா சற்று வெக்கத்துடன். நான் யாருடைய முகத்தையும் பார்க்க மாட்டேன். ஆண்முகம் பார்ப்பது தவறு என்று என் தந்தை கூறினார். எனவே நான் என் கணவனின் முகம் காண மாட்டேன். இதை சொன்ன வசுந்தராவின் மனதில் அந்த மாமன் மகனை காண வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அவள் கண்களில் தெரிந்த அதை சிரமப்பட்டு மறைத்து கொண்டாள். அக்கா, பேச்சு ஏன் அமைதியாயிருக்கிறது என்று வசுந்தராவை இடித்தாள் வானதி. ஒன்றுமில்லை, நான் மலர்களை தொடுத்து கொண்டே இருக்கின்றேன், அதனால்தான் பேசவில்லை. நீ சீக்கிரமா உன் வேலையை முடித்தாயெனில் நலம், இல்லையெனில் வானம் இருட்ட துவங்கிவிடும். உன் அன்னை உன்னுடன் சேர்ந்து என்னையும் திட்டுவார்கள். இருட்டில் வேளையில் இந்த காட்டில் இருப்பது நல்லது அன்று என்றும் அடிக்கடி அவர் கூறுவது ஏன் உனக்கு புரியவில்லை அக்கா? வானதி, இங்கு தீய சக்தியும் இல்லை. என் தாய் காளி இருக்கிறாள், அவள் பார்த்து கொள்வாள். நான் மலர்களை தொடுத்து விட்டேன், இப்பொழுது வந்து விடுகிறேன் என்று எழுந்து நடந்தாள். திருமணம் பற்றி எல்லாம் வானதி கூற கேட்டதும்
வசுந்தரா சிறிது வெட்கத்தோடு அதிக பயத்தோடு காளி சிலையை பார்த்தாள். மகாகாளி அம்மா, நான் உன்னை எப்பொழுதும் நம்புவேன். நீ என் வாழ்வில் என்ன செய்தாலும் அது சரியாக இருக்கும். ஏன், என் திருமணம் பற்றியும் நீயே பார்த்துக்கொள். எனக்கு என்று தனிப்பட்ட விருப்பம் எதுவும் இல்லை. நீ யாரை என் கணவன் என்று எனக்கு சொல்கிறாயோ அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் முதலில் கண்ணெடுத்து பார்க்க போகும் கணவர் எல்லாம் உன் அருள் தாயே என்று வேண்டினாள். பின் நெருக்கத் தொடுத்த மாலையை கையில் எடுத்துக்கொண்டு பிரகாரத்தை சுற்றி வந்து பூசாரியின் பூஜத்தட்டியில் வைத்து கைகூப்பி வேண்டினாள். ஆனால் அந்த காற்றுக்குள் சத்தம் நின்றபாடில்லை. வசுந்தரா, 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 இன்னும் 1 மாத காலத்தில் நான் இவ்வளவு வருடமாக ஆசைப்பட்ட காரியம் கைகூட போகிறது. நீ என் வாழ்வில் தவம். நான் நினைத்ததை முடிக்கும் வரை விடவே மாட்டேன். உன் உயிர் எனக்கு வேண்டும். உனக்கு கல்யாணம் இல்லை, ஆனால் மரணம் நிச்சயம்.